அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே காத்திருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமான கலகம் செய்த, ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் மக்களை பார்த்தவர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆண்டவர் மாறாதவர். அவருடைய பல காரியங்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் மாறாதவர். நம்ம மாறிக்கொண்டே இருப்பவர்கள். இன்றைக்கு ஒரு சிந்தனை, நாளைக்கு இன்னொரு சிந்தனை, இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு இன்னொரு பேச்சு, இப்படி தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அவர் மாறாத ஆண்டவர். ஒரு தகப்பன் சொல் பேச்சு கேளாத தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறார், ஏன் அடிக்கவும் செய்கிறார். அவனை கண்டித்து வளர்ப்பது அவருடைய கடமை. பாளையங்கோட்டையிலே ஒரு கத்தோலிக்க மேல்நிலை பள்ளி காம்பவுண்டு சுவரில் பைபிள் சார்ந்த பல நல்ல கருத்துக்களை பழமொழி மாதிரி எழுதியிருப்பார்கள். சொலவடை அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு காரியம், கண்டிக்கும் ஆசிரியர் கரையேற்றி விடுவார். பள்ளிக்கூட சுவரில் எழுதப்பட்ட வார்த்தை. கண்டிக்கும் ஆசிரியர் கரையேற்றி விடுவார். மாணவர்களை கண்டிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த ஆசிரியரை ஆரம்பத்தில் பிடிக்காது. ஆனால் ஆசிரியருடைய நோக்கம் எல்லாம் அவனை கண்டித்து அவனை அழிப்பதல்ல, அவனை கண்டித்து அவனை கரையேற்றி விட வேண்டும் என்பதுதான். ஆண்டவரும் நம்முடைய தகப்பனை போல தான், அதைவிட 1000 லட்சம் மடங்கு அதிக அன்புள்ளவர். அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். அவரிடத்தில் வருவீர்களா? ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறேன் என்று அவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தகப்பனை போல, ஒரு நல்ல ஆசிரியரை போல அவர் காத்திருக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள், கட்டாயம் உங்களை கரையேற்றி விடுவார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வை உம் கைகளில் மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு, மாறாத ஆண்டவர் எங்களுக்காக நீர் காத்துக்கொண்டே இருக்கிறபடியினால், ஆண்டவரே எங்களுக்காக நீர் காத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால் நம்முடைய கைகளிலே எங்களை தருகிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.